கேட்பாங்க, என்ன ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க, அது வேணாம் இது வேணாம்னு, சாமியை மதிக்க மாட்டேங்கிற, தமிழ் மாத்திரம் வணங்குறீங்கன்னு. மொழிதாயா வணக்கத்திற்குரியது, அன்புதான் வணக்கத்திற்குரியது, திமிரோ வீரமோ அல்ல. வீரத்தின் உச்சகட்டம் அஹிம்சை. எங்கே போனாலும் இந்த பெரியாரை எடுத்துருவீங்களே, என்ன எங்கே போனாலும் எடுக்கிறவன் இங்கே வந்தால் எடுக்காமல் இருப்பேனா? அதாவது பெரியாரை பற்றி சொல்லும்போது அவர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எங்கள் அம்மாட்ட பெரியாரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு காசு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அது வேறு சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கிட்டு 5 ரூபாயோ 10 ரூபாயோ வைப்பார். அவருக்கு தெரியும் ஃபோட்டோ எடுத்தால் காசு கேட்பார். அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் 3 தலைமுறைக்கு சொத்து வச்சுக்கிட்டு சின்ன பையன்ட்ட 5 ரூபாய் வாங்குறாரு, இவர் எப்படியா பெரியாருப்பாங்க? அவர் சேர்த்த சொத்தெல்லாம் எங்கே இருக்கு பாருங்க. 3 தலைமுறைக்கு இல்லை, 7 தலைமுறைக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. அவரது இல்லை. எப்படி ஃபெயிலியர் கேவலம் இல்லைன்னு சொன்னேனோ அது மாதிரி சிக்கனம் ஒன்றும் கெடுதல் இல்லைங்க. பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு 10 பைசா போட்டு சொர்க்கம் தேடுறீங்க பாருங்க, அதான் கேவலம். நீ சொர்க்கத்தையும் மதிக்கலை, ஏன்னா 10 பைசாக்கு அது கிடைச்சிடும் நம்புறப்பார். அதனால இப்போ கூட அவங்க எனக்கு அவர் சொன்னார், சார் விளக்கு ஏற்றுவீங்கல்ல, இது அறிவொளி, ஏற்றியே ஆகணும். அதனால தான் நான் எனக்கு ஏற்றுற தகுதி இருக்கான்னு பார்த்தேன். ஏற்றுறவங்க ஏற்றுட்டேன், நான் தூண்டி விடுறேன், நான் பக்கத்தில் இருக்கேன், அதான் பண்ணேன். அது கேட்டாங்க பாருங்க. அப்போ எனக்கு வைரமுத்து எழுதின லைன் ஞாபகம் வந்தது, ஆத்திகம் பேசும் அடியாருக்கெல்லாம் சிவமே அன்பாகும், நாத்திகம் பேசும் நல்லவருக்கு அன்பே சிவமாகும். அதான் என்ன கேட்டாங்க, விளக்கு ஏற்றுவீங்களா மாட்டீங்களான்னு. ஏற்றுறேன் சார், ஏன்னா அது அன்பு வணங்கியே ஆகணும், அறிவு வணங்கியே ஆகணும். புரியுதா? எங்களுக்கு நாங்கள் நாத்திகக்காரர்கள் அல்ல, பகுத்தறிவுவாதிகள். So when you face failures or setbacks, where do you find the courage to rise again? முகமது அலியை பார்க்கும்போது வரும், இன்னொருத்தரை பார்க்கும்போது வரும், என் கலைஞரை பார்க்கும்போது வரும். 13 வருஷம் அவரை ஃபெயிலியர்னு சொன்னாங்கல்ல, அது ஃபெயிலியர் இல்லை. இட்ஸ் ப்ராக்டிஸ் டு ரைஸ் அகெயின் and stay forever in our minds. Where do you see India in the next 10 years? Next 10 years? Yes. It depends on the vehicles I take. Air India 10 yearsல பிளேன்ல இருந்தா, அதுவும் இதுல இருந்து குஜராத்ல இருந்து பறக்கிற லண்டனுக்கு பறக்கிற பிளேன்ல இருந்தா சொல்ல முடியாது. So I don't see that. I live for today. அதாவது பழசையே பேசிட்டு எதிர்காலத்தையே பேசிட்டு நிகழ்காலத்தை மறக்கவே கூடாது. What is your perspective on the emerging clash of artificial intelligence and human capabilities? இதுக்கு இங்கிலீஷ்லேயும் பதில் சொல்லலாம். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் நல்ல பதில் சொன்னார். எங்கள் அண்ணன், அவர் பேர் இளையராஜா. நான் என்னென்னமோ போய் அங்கே படிச்சுட்டு வந்தபோது நான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இவர் சொல்கிறாரு ஏஐ பற்றி. இன்னொரு நீங்களாம் பார்க்குற அதே யூடியூப் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதில் அவர் சொல்கிறார் ஒரு பேட்டியில், நானே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு தான், இது புதுசாக வந்தது, இதுக்கு நான் தான் கற்றுக் கொடுத்துருந்தேன். நான் அதான் அதை இந்த மேடையில் தான் சொல்லணும், அவரை பார்க்க முடியல நடுவில். அண்ணே கணபதி மாதிரி பண்ணிட்டீங்களேண்ணே, ஒரே இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா மயிலேறி சுப்பிரமணியம் மாதிரி ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தேன், பழம் உங்கள் கையில் இருக்குன்னு. அது அவருக்கு சொல்கிற செய்தி, இது உங்களுக்கும் செய்தியாகும். சார், என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் பகுத்தறிவை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க சார். எல்லாருக்கும் வாழ்க்கையில் ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்கேருந்து பகுத்தறிவு ஹவு ஒய் அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். பகுத்தறிவை கேள்வி கேட்கல ஆரம்பிப்போம் சார். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பாயிண்ட் இருந்தது சார் லைஃப்பில்? அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு மொழிபெயர்த்து சொன்னாங்க, இப்படிலாம் ஒருத்தர் நிஜமாகவே பேசுவாராங்க, இவங்கெல்லாம் அதை கேட்டு கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படி. எங்கள் அண்ணன் சாருஹாசன் சொல்லுவார், இவருக்கெல்லாம் படித்தவங்க, அவர் தாடி வச்சுட்டு இருக்கிற அந்த கிழமையார் இவ்வளோ பேசுவாரா? எங்கள் அண்ணன் கட்டிக்காரன், அதனால் அதெல்லாம் மாற்றி சொல்கிறாரு, கொஞ்சம் கூட்டி சொல்கிறாருன்ட்டு நிஜமாக என்ன தான் பேசுகிறாருன்னு பார்க்க போய் அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்பவே இல்லைங்க. நேரம் இந்த மேடைக்கு உயிரே உறவே தமிழே, இது எதுமோ என்னோட லைன் அப்படின்னு நினைக்காதீங்க. நாளைக்கு நேத்தி அவரோட லைனாக இருந்தது, இன்னைக்கு என்னோட லைன், நாளைக்கு உங்களோட லைன். உயிரே உறவே தமிழே. இது
என்னோட ட்ரேட்மார்க் லைன் இல்லை, நம்ம அனைவரின் லைனும். அதனால் எனக்கு மட்டும்னு அதை பிரித்து வச்சிடாதீங்க. My very dear, respected young Dr. G. Vishwanathan, ஏஜ் இஸ் அ நம்பருங்கிறத தைரியமாக இந்த மாதிரி ஆட்களை பார்த்து தான் எனக்கு வருது. அவருடைய செல்வமான டாக்டர் ஜிவி செல்வம் அவர்களே, the honored award winners, faculty, my young friends and fellow citizens, I wish you all a proud and joyful Independence Day. Today, we honor a freedom earned by our forefathers through sacrifice, vision, and courage. This has been said before. But the word sacrifice, according to them, was not sacrifice. They did their duty with vision and courage. We call it sacrifice because we didn't understand that they did it with pleasure. They lost nothing. They sacrificed nothing. They got us freedom. But freedom is not a relic we salute once a year on August 15th. It's a living thing, and it must grow. Our leaders of 1947 gave us the right to dream. We speak about freedom quite often, and freedom of speech, religion, and choice. But we rarely speak of a freedom without which no innovation is possible. The freedom to fail. Because a country that fears failure will never discover its true potential. In India, failure too is often treated like a life sentence. And that fear kills more dreams than poverty will ever. I know this because I have failed. Publicly, painfully, privately, many times. Publicly, a few times. I have acted in films that flopped, directed projects that we misunderstood, spoke truths that people did not want to hear. Every success story you all admire is just a long edit of failures you never saw. இப்போ எடிட் பண்ணி காட்டினாங்களே, அதுக்காக தான் அவங்கள பாராட்டினேன். They have edited all my errors and put the best forward. That's how I'll be remembered. I'm proud of it. Because you will have to eschew those failures, even in your life, and go forward. I have failed, yes. I might fail again. I don't care. Here I am, standing after all those, not in spite of the failures. You will think that I'm saying I'm standing here in spite of the failures. No, what I'm trying to say, I am here because of my failures. You're all students, you will understand the value of tuition. Failure is tuition. And the more you fail, the more educated you become. Ask Edison. He knows 1,000
100 ways of how not to do it. And then he lit the bulb in his brain first. In 1947, we fought for the courage to govern our own destiny. In 2025, we must fight for the courage to stand up to our own fear of failure. ஏன் இங்க வந்து ஃபெயிலியர்னு பேசிக்கிட்டே இருக்காருன்னு யோசிக்காதீங்க. If freedom means anything, it means the right to fall and rise without fear. Political independence is useless if your minds are still colonized by terror of what others will say when we stumble. Look at our startup ecosystem. For every 100 ideas, 90 fail in the first 5 years. In Silicon Valley, that is seen as experience gained. In India, it is viewed with shame. We live in a country where a failed exam can end a life. That's not education, that's cruelty. Thank you. Thank you for understanding. We treat a bad outcome as a full stop. In the rest of the world, it's a come on. You, the alumni of VIT, are not just this university's pride. You are nation builders, poised to lead revolutions in science, art, and in governance. But then, beware. Revolutions are messy. They require trial and error. If you're afraid to fail, you will never invent anything worth succeeding at. Our society will tell you, don't take risks, play it safe. I say, safe is the fastest road to irrelevance. Let's build an India where a failed experiment gets a second chance. 25, we might get a second chance. I'm talking about the country. Don't get too worried about that. Let's build an India where a bad grade is not a death blow to ambition, where a bad quarter is not the death blow to vision, where we celebrate the attempt, not just the trophy. The bravest sentence in any language is, I'll try again. In 1947, India became free to dream. In 2025, let us also become free to fail without fear. True independence is when one's life is not defined by the worst day or the worst decision. Did they show my worst days here? No. Did they show my worst decisions here? What will remain is what I've done best. That is supported by a lot of my failures. On this Independence Day, I ask you for one promise, that you will try something bold enough to fail at before this year ends. And that you will use your influence, networks, leadership to make failure survivable in India. Because when failure is survivable, success becomes inevitable. And when you do, you will stand tall, smile, and say, I am free. I am free. I want you to be free. இது ஏன் இப்படி படிச்சீங்க, நான் நல்லா தானே பேசுவீங்க. இது சொல்ற வார்த்தைகள்ல திக்கல் திணறல் இல்லாமல் இருக்கணும். செய்தி இது இந்த அரங்கத்தில் மாத்திரம் ஒலிச்சா போதாது. இது என் குரல் மட்டும் இல்லை, என் மூதாதையர் குரல்களின் பொழிப்புரை இது. அதைத்தான் சொல்லிட்டு இருக்கேன். இதை நான் I'll put it
with the logo of VIT for all students to see. Your institution has inspired me to say these words. And that's why I'll carry this logo with these words. You pass it on. Put your signature under this. It's not mine. That's why I'll put it there for everyone to own and make it theirs. All the language you speak is taught to you by someone. அம்மாங்கிற வார்த்தையிலிருந்து அம்மா சொல்லி கொடுத்தது தான். ஃபஸ்ட்டு சொல்லி கொடுப்பாங்க, இங்கான்னு சொல்லி கொடுப்பாங்க. ஏன்னா ழா வராது, அப்புறம் ழா வந்துடும். தமிழ் அதில் கேட்பாங்க, என்ன ஏன் சார் இப்படி பேசுகிறீங்க, அது வேணாம் இது வேணாம்னு சாமியை மதிக்க மாட்டேங்கிற, தமிழ் மாத்திரம் வணங்குறீங்கன்னு. மொழிதாயா வணக்கத்திற்குரியது. அன்புதான் வணக்கத்திற்குரியது, திமிரோ வீரமோ அல்ல. வீரத்தின் உச்சகட்டம் அஹிம்சை. The height of valor is non-violence. அப்புறம் எப்படிங்க லைஃப் ஜாலியாகவே இருக்காது. ஓகே, ஸோ நேஷனல் ஜியோகிராஃபிக்கில் படம் பிடிப்பாங்க உங்களை, ஜாலியாக இருந்தீங்கன்னா. இங்கே மெட்ராஸில் பாமரர்கள் பிந்தி சொல்லுவாங்க, இங்கே உயிர் காலேஜ் பக்கத்தில் இருக்கிறாருங்க, செத்த காலேஜுங்க அப்படின்வாங்க. என்னடா உயிர் காலேஜ் செத்த காலேஜ்? எங்கள் பரமக்குடியெல்லாம் அப்படி பேச மாட்டாங்க. இந்த உயிர் காலேஜ்னா என்னன்னு பார்த்தா ஜூ, செத்த காலேஜ் பார்த்தோன்னா மியூசியம். அது ஒரு ஒன்லி ட்ராஃபீஸ் ஆஃப் த பாஸ்ட். This is a living animal, and what if it speaks? That animal starts speaking, stands upright. We call it Homo sapien sapien. So அதே வண்டலூர்ல இப்படி ஒரு அற்புதமான உயிர் காலேஜ் அமைந்தது எனக்கு நல்லா இருக்கு. இப்ப இந்த டிராஃபி எல்லாம் வந்து என்னை பத்தி சொன்னாங்களே, அது செத்த காலேஜ், மியூசியம். இதுதான் உயிர் காலேஜ். அங்க பேசும்போது தான் இந்த உத்வேகம் வருது எனக்கு. இதுல ஒரு சின்ன ஒரு என் தப்பு, அது ஒத்துக்கணும் இல்லையா? நான் இந்த நிகழ்ச்சி நிரல்லாம் என்கிட்ட காட்டினாங்க. அப்போ அதை சரியாக பார்க்காம எல்லா ஃபங்க்ஷனையும் பார்க்குற மாதிரி. அப்புறம் இந்த ஸ்பீச்சை உட்காந்து யோசித்து அதை எழுதும்போது, ஐயோ இது கொஞ்சம் மாற்றி பேசுகிறோமே, நம்ம பரிசு கொடுத்துட்டு இதை பேசினா தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட கடைசி நிமிஷத்தில் அதை மாற்ற சொல்லி கொஞ்சம் பேப்பர் வேஸ்ட் பண்ணிட்டேன். ரீப்ரிண்ட் பண்ணாங்க. இந்த டிஜிட்டல் யுகத்தில் அது குற்றம். அதனால நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்காக அப்படி செஞ்சேன்னா, நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்னு அவங்கள குறைச்சிருப்பாங்க, இன்னும் சாதனையாளர்கள் இருப்பாங்க இங்கே. அவங்களுடைய இப்போ நான் பேசி முடித்ததுக்கு அப்புறம் போனால் இந்த ஷோவில் கர்டன், சினிமாக்காரன் அதுதான் உதாரணமாக சொல்கிறேன், படம் முடிகிறதுக்கு முன்னாடி கர்டன் எழுத்தா டைரக்டர்களுக்கு கோபம் வரும். என்னையா காட்சி எடுத்துட்டீங்களேன்னு. ஏன்னா கண்ணு இப்படி திரும்பும், அவன் பர்செல்லாம் இருக்கான்னு பார்க்க ஆரம்பிச்சிடுவான், முக்கியமான காட்சியை மிஸ் பண்ணிடுவான். அதே இதுதான், யாருடைய மேடையோ அதை நான் அபகரிச்சிடக்கூடாது. அதனால் அவங்க let them shine first. அது உயிர் காலேஜுக்கு செத்த காலேஜ் தரும் மரியாதை. ஏன்னா நாங்கள் படித்து முடிச்சிட்டேன்னு சொல்ல, இந்த கலையுலகம் மாத்திரம் சரியாக படிக்கலைன்னா ஒன்று வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க, இல்லை திருப்பி படியுமாங்க. நான் வீட்டுக்கு போகிறதில்ல, எனக்கு இஷ்டம் இல்லை. சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வெளியே தெரிஞ்சுக்கிட்டே இருப்பேன். அதனால் திருப்பி படிச்சுக்கிட்டே இருக்கேன். ஐ டிசர்வ் டு பி ஹியர். வேறு பள்ளியில் படிச்சுட்ருக்கேன். இப்போ நான் 5 வயசில் ஒரு பள்ளியில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ லைலா காலேஜில் ஒரு இளைஞர் படிச்சுக்கிட்டு இருந்தார். அவர் தான் உங்கள் ஐயா.
நான் படிச்சுக்கிட்டு இருந்த பள்ளி லைலா காலேஜ் மாதிரி இல்லை, அது வேற காலேஜ். இன்றும் உயிர்த்திருக்கும் காலேஜ் ஏவிஎம் ஸ்டூடியோ. அங்கே நான் 3 வயசு 4 வயசு பையனா படிச்சுக்கிட்டு இருந்தேன். பாருங்க, எங்க ஒரே மேடைக்கு வந்து சேர்ந்துட்டா. அவர் இன்னும் படிப்பை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அதாவது நான் எங்கே போனாலும் இந்த பெரியாரை எடுத்துருவீங்களேன்னு, எங்கே போனாலும் எடுக்கிறவன் இங்கே வந்தால் எடுக்காமல் இருப்பேனா? அதாவது பெரியாரை பற்றி சொல்லும்போது அவர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு எங்கள் அம்மாட்ட பெரியாரோட ஃபோட்டோ எடுக்கணும்னு காசு கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அது வேறு சினிமாவுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அதை வாங்கிட்டு 5 ரூபாயா 10 ரூபாயா வைப்பார். அவருக்கு தெரியும் ஃபோட்டோ எடுத்தால் காசு கேட்பார். அப்போ எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க, ஏன் 3 தலைமுறைக்கு சொத்து வச்சுக்கிட்டு சின்ன பையன்ட்ட 5 ரூபாய் வாங்குறாரு, இவர் எப்படியா பெரியாரும்பாங்க. அவர் சேர்த்த சொத்தெல்லாம் எங்கே இருக்கு பாருங்க. 3 தலைமுறைக்கு இல்லை, 7 தலைமுறைக்கு யூஸ் ஆகிட்டு இருக்கு. அவரது இல்லை. எப்படி ஃபெயிலியர் கேவலம் இல்லைன்னு சொன்னேனோ அது மாதிரி சிக்கனை ஒன்றும் கெடுதல் இல்லைங்க. பிச்சைக்காரனுக்கு போட்டுட்டு 10 பைசா போட்டு சொர்க்கம் தேடுறீங்க பாருங்க, அதான் கேவலம். நீ சொர்க்கத்தையும் மதிக்கல, ஏன்னா 10 பைசாக்கு அது கிடைச்சிடும் நம்புறப்பார். அதனால இப்ப கூட அவங்க எனக்கு அவர் சொன்னார், சார் விளக்கு ஏத்துவீங்கல்ல, இது அறிவொளி, ஏத்தியே ஆகணும். அதனால்தான் நான் எனக்கு ஏத்துற தகுதி இருக்கான்னு பார்த்தேன். ஏத்துறவங்க ஏத்துட்டேன், நான் தூண்டி விடுறேன். நான் பக்கத்தில் இருக்கேன், அதான் பண்ணேன். அது கேட்டாங்க பாருங்க. அப்ப எனக்கு வைரமுத்து எழுதின லைன் ஞாபகம் வந்தது. ஆத்திகம் பேசும் அடியார்க்கெல்லாம் சிவமே அன்பாகும், நாத்திகம் பேசும் நல்லவருக்கு அன்பே சிவமாகும். அதான் என்ன கேட்டாங்க, விளக்கு ஏத்துவீங்களா மாட்டீங்களான்னு. ஏத்துறேன் சார், ஏன்னா அது அன்பு வணங்கியே ஆகணும், அறிவு வணங்கியே ஆகணும். புரியுதா? எங்களுக்கு நாங்க நாத்திகக்காரர்கள் அல்ல, பகுத்தறிவுவாதிகள். நாத்திகம் என்பது ஆத்திகர் கொடுத்த பெயர். அதுவும் ரிலிஜனாக மாற வாய்ப்புண்டு. ஆனா பகுத்தறிவு அப்படி இல்லை, அறிவே அப்படி இல்லை. அதை வாஷும் பண்ணலாம், வளரவும் விடலாம். இன்னைக்கு நான் வரும்போது இந்த பக்கம் சந்தனமும் சர்க்கரையும் இருந்துச்சு, இந்த பக்கம் மண்ணும் செடியும் இருந்துச்சு. அதுதான் முக்கியமான பக்கம். புரியுதுங்களா? சந்தன மரம் வளர்ப்போம், வாசனைக்காக அல்ல, அது காடு. அதுதான் இயற்கை விவசாயம். இவங்க பண்றதும் விவசாயம் தான். 50 ஏக்கர் 200 ஏக்கர் ஆயிட்டேன் நம்ம நிலம்னு சொல்றாரு பாருங்க, அதுதான். இதுவும் ஒரு விவசாயம் தான். அறிவு விவசாயிகள் இவர்களை வணங்குவது நான் பெருமை கொள்கிறேன். இப்ப I would rather talk to students than கேட்டு பேசுற உரையாடல் தான் எனக்கு பிடிக்கும். I would ask someone to talk to me. அவ்வளவுதான். It could be questions or just tell me something. இல்லைன்னா இது ஸ்பீச் எனக்கு பிடிக்காது. Forgive me. So we have few students to interact with sir. So with your due permission, shall we start? My name is Pranab. So on this Independence Day, what is your message to the nation, sir? Message to the nation. அப்படி நான் அதான் சொன்னேன். என்ன பெரிய காந்தி நினைப்பேன், இருந்தாலும் மெசேஜ்னு அவரும் கேட்குறான், இவனும் பதில் சொல்லிட்டு இருக்காங்க நினைப்பாங்க. தப்பு இல்லை. Everybody's life is a message. We add the sentence, one word, one alphabet to society. That is your message. புரியுதுங்களா? I have a message, you have a message. Let's make it into a book, all of us. Thank you, sir. Hello, sir. I'm Shreya. So, firstly, congratulations on becoming Member of Parliament. I think we all should give a huge round of applause for that. So, my question is, how do you envision your voice shaping the national discourse? That's why I want to have a conversation with you, all of you, because the national voice should not be singular. The national voice should not be singular. It should be plural, a chorus. That's when we'll
truly retain our plurality. So that will be my first voice. They'll think it's a noise, then they will understand. Thank you, sir. Sir, hi sir, I am Rahul. Sir, when you face failures or setbacks, where you find the courage to rise again? என்னங்க Sir, when you face failures or setbacks, where do you find the courage to rise again? முகமது அலியை பார்க்கும்போது வரும், இன்னொருத்தரை பார்க்கும்போது வரும், என் கலைஞரை பார்க்கும்போது வரும். 13 வருஷம் அவரை ஃபெயிலியர்னு சொன்னாங்கல்ல, அது ஃபெயிலியர் இல்லை. இட்ஸ் ப்ராக்டிஸ் டு ரைஸ் அகெயின் and stay forever in our minds. Hi sir, I'm Fazil. So we've all seen a lot of failures while being a student and being an employer right now. And during hard times, we'll always see our idols. So for us, like Cristiano Ronaldo, Kamal Haasan sir, you sir, Rajini sir, everyone. But I just wanted to ask you, who was your inspiration? And when you were going through all these failures, who would you think saying like, okay, it's okay, even he went through it, I'll definitely go through it? Who was your inspiration, sir? Many. But do you have the time? I don't think we all have the time because the list is so long. Sure. When I failed in battle, I think of Alexander. He failed in India. That's great, sir. And he rose to fame and died famous. India added to his fame, but we didn't fail. Hello, sir. Here. I am Kishore. My question is, where do you see India in the next 10 years? Next 10 years? Yes. It depends on the vehicles I take, Air India. 10 yearsல பிளேன்ல இருந்தா, அதுவும் இதுல இருந்து குஜராத்ல இருந்து பறக்கிற லண்டனுக்கு பறக்கிற பிளேன்ல இருந்தா சொல்ல முடியாது. So I don't see that. I live for today. அதாவது பழசையே பேசிட்டு எதிர்காலத்தையே பேசிட்டு நிகழ்காலத்தை மறக்கவே கூடாது. Okay, thank you. Hello, sir. Sir. So over here. Hello, sir. I'm Arun here. A big fan of your work. So my question for you is, what is your perspective on the emerging clash of artificial intelligence and human capabilities? இதுக்கு இங்கிலீஷ்லேயும் பதில் சொல்லலாம். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒருத்தர் இருக்காரு, அவர் ஒரு நல்ல பதில் சொன்னார். எங்கள் அண்ணன், அவர் பேர் இளையராஜா. நான் என்னென்னமோ போய் அங்கே படிச்சுட்டு வந்தபோது நான் ஏதோ சொல்லிகிட்டு இருக்கேன். அப்போ இவர் சொல்கிறாரு ஏஐ பற்றி இன்னொரு நீங்களாம் பார்க்குற அதே யூடியூப் நான் பார்த்துட்டு இருக்கேன். அதில் அவர் சொல்கிறார் ஒரு பேட்டியில், நானே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான், இது புதுசாக வந்தது, இதுக்கு நான் தான் கற்றுக் கொடுத்துட்டு இருந்தேன். நான் அதான் அதை இந்த மேடையில் தான் சொல்லணும். அவரை பார்க்க முடியல நடுவில். அண்ணே கணபதி மாதிரி பண்ணிட்டீங்களேண்ணே, ஒரே இடத்துல உட்காந்துட்டீங்கன்னா மயிலேறி சுப்பிரமணியம் மாதிரி ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்தேன், பழம் உங்கள் கையில் இருக்குன்னு. அது அவருக்கு சொல்கிற செய்தி, இது உங்களுக்கும் செய்தியா? Thank you, sir. Sir. தமிழ் தெரியும்ல? தெரியும் சார். Sir, here, sir. Sir. யா, தமிழ்ல கேட்கலான்னு நினைக்கிறேன் சார். கேளுங்க சார், நான் ஐம் சிவகுமார். ஸோ பேசிக்காக ஓ, இது தமிழா? சரி. இல்லை சார், இதுக்கப்புறம் கேட்குறேன் சார். சரி, பரவாயில்ல. ஏதாவது நான் சொன்னேனே, ஃபெயிலியர் அவமானம் இல்லை. ஓகே, ட்ரை பண்ணுங்க மறுபடியும் தமிழ்லேயே. சார், என் பெயர் சிவகுமார். கரெக்ட். சார், நான் கௌதம் மேனன், மணிகண்டன், லோகேஷ் இவங்களோட வரிசையில் அடுத்து நானும் வரணும்னு நினைக்கிற ஒரு ஆள் சார். உங்களை டைரக்ட் பண்ணுறது இல்லை, ஆனால் அதுக்கான அந்த ஸ்பீச்சையும் மனசில் வச்சுக்கிட்டு வாங்க சார். என்னோட கஷ்டம் ஈஸி இல்லை. கண்டிப்பாக சார். சார், என்னோட கேள்வி என்னென்னா, நீங்கள் பகுத்தறிவை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க சார். எல்லாருக்கும் வாழ்க்கையில் வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும், இங்கேருந்து பகுத்தறிவு ஹவு வை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஸ்டார்ட் ஆகும். பகுத்தறிவை கேள்வி கேட்கல ஆரம்பிப்போம் சார். உங்களுக்கு அந்த மாதிரி எந்த ஒரு பாயிண்ட் இருந்தது சார் லைஃப்பில்? அதாவது எனக்கு ஃபஸ்ட்டு மொழிபெயர்த்து சொன்னாங்க, இப்படிலாம் ஒருத்தர் நிஜமாகவே பேசுவாராங்க, இவங்கெல்லாம் அதை கேட்டு வந்து கொஞ்சம் எக்ஸாஜரேட் பண்ணி சொல்கிறாங்க அப்படி. எங்கள் அண்ணன் சாருஹாசன் சொல்லுவார்,
இவருக்கெல்லாம் படித்தவங்க, அவர் தாடி வச்சுட்டு இருக்கிற அந்த கிழவனார் இவ்வளோ பேசுவாரா? எங்கள் அண்ணன் கட்டிக்கிறேன், அதனால் அதெல்லாம் வந்து மாற்றி சொல்கிறாரு, கொஞ்சம் கூட்டி சொல்கிறாருன்ட்டு நிஜமாக என்ன தான் பேசுகிறாருன்னு பார்க்க போய் அதுக்கப்புறம் இங்கேருந்து திரும்பவே இல்லைங்க. நேரம் இந்த மேடைக்கு நன்றி.